அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கால்கரியில் குளிர் சீசன் வரத்துக்குள்ளே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். எல்லாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இந்த வருஷம் குளிர் சம்மர்லேயும் கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுனால நாங்கள் இந்த செடிகள்லாம் ஓரளவுக்கு தான் வளர்ந்தது. தக்காளி வந்திருக்கு நல்லா. இந்த தக்காளி செடி, சில தக்காளி செடியெலாம் வீட்டுக்குள்ளே போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு ஸ்னோ பெய்ய போகிறதான். அதனால் தக்காளி செடி, நிறைய தக்காளி செடி, கத்திரிக்காய் எல்லாம் உள்ளே போயிடுது. வீட்டுக்குள்ளேயே வளரப்போகுது இனிமேல், இன்டோர் கார்டனிங். அப்புறம் இந்த செடியெலாம் பாருங்கள். இது மின்ட்டுலாம் நல்லா வரும், இன்னும் கொஞ்சம் குளிரில் தாங்கும். அப்புறம் இந்த தக்காளிலாம் நல்லா வளர்ந்துருக்கு, பரவாயில்ல. இந்த வருஷம் போன வருஷத்துக்கு தக்காளி நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறம் ஆப்பிள்லாம் பாருங்கள், போன வாட்டி காமிச்சேன் ஆப்பிள் வளர்ந்துட்டுருக்குன்னு. ஆப்பிள் செடியை பாருங்கள், நல்லா நிறைய ஆப்பிள்லாம் வந்திருக்கு. நவராத்திரி வர்றதுனால இதெல்லாம் நல்லா எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நாங்களும் சாப்பிடுவோம், வர்றவாளுக்கெலாம் கொடுப்போம். ஆப்பிள் நிறையா வந்திருக்கு. நிறையா ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், நிறையா எடுத்து. அப்புறம் இதெல்லாம் இந்த செடிகள்லாம் பாருங்கள், எல்லாம் சிவப்பாக எடுத்து. ஃபால் வந்ததுனால ஃபால் வந்துடுது. இந்த செடிகள்லாம் இலையெல்லாம் இப்போ கொஞ்சம் நாளில் போயிடும். எல்லா செடியும் சிவப்பாயின்னு இருக்குது. இந்த செடி பாருங்கள், நல்லா எல்லோவாகிடுது, சூப்பர் எல்லோ. இன்னும் 2-3 நாளில் இலை விழுந்துடும். இதெல்லாம் அவ்வளோதான், இந்த வருஷத்துக்கு அவ்வளோதான். நாளைக்கு இந்த செடியெலாம் இதாகிடும். ஸ்னோ வந்ததுன்னா எல்லாம் செத்துரும் ஒரே 2-3 நாளில். பீட்ரூட்லாம் இங்கே இருக்குது, நல்லா வளர்ந்தது. கேரட்டு சூப்பராக வந்துடுது. நான் கடைசியில் ஹார்வெஸ்ட் பண்ணது எல்லா ஃபோட்டோவையும் இந்த வீடியோ எண்டில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. கேல் இஸ் கான். அப்புறம் இங்கே கேரட் பாருங்கள், இன்னும் இருக்குது. நல்லா கேரட்லாம் நல்லா பெருசாக வந்தது இந்த வருஷம். வி ஆர் வெரி ஹாப்பி. அப்புறம் சன்ஃப்ளவர் எல்லாம் நல்லா சூப்பராக வந்தது. ஃபோட்டோஸ் பாருங்கள், கடைசியில் ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். ப்ராக்கோலி தாங்க சரியாக வரல. ப்ராக்கோலி பூ விட்ருக்கோம், அடுத்த வருஷமாக நல்லா ஒழுங்காக வருதான் பார்ப்போம். பீட்ரூட்டாக இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் இது பண்ணோம். இங்கே பீட்ரூட்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு இலையை மட்டும் போட்டிருக்கோம். அடுத்த வருஷம் இதெல்லாம் உரமாயிடும். இது ஜுக்கினின்பாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே இருக்குது ஜுக்கினி, உள்ளே இருக்கு பாருங்கள், வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் விட்டால் வரும், என்ன குளிர் வந்துடுது. ஸோ வி கேன் டூ எனிதிங். அப்புறம் இதாங்க இந்த வருஷத்தோட இது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இண்டோர் பிளான்ஸ் அப்புறம் நான் இப்போ உள்ளே போய் காமிக்கிறேன். ஓகே, பாய். முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பிளான்ஸ் உள்ளே வந்துடுது குளிர்னால. இது மிளகா செடி, மிளகாலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் ஒரு ப்ராபப்ளி 15-20 நாள் ஆகும். அப்புறம் இது கத்திரிக்காய் செடி, தக்காளி செடியும் இருக்குது. கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் ஏதோ சின்னதாக வருதுன்னா உள்ள கத்திரிக்காய் பாருங்கள். கத்திரிக்காய் பாருங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ வந்த பிறகு இதெல்லாம் மகசூல் ஆன பிறகு நாங்கள் எடுத்துருவோம். இங்கே மிளகா செடி ஒன்று இருக்குது, மின்ட்டெலாம் இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் இதான் மணி பிளான்ட் வச்சுருக்கோம். அப்படியே போகுது, அப்படியே பியானோ வாசிக்கிறான் என் பையன். வீட்டுக்குள்ளே மேலே வாழை மரம், பெரிய வாழை மரம் மடிப்பாக்கத்துலேருந்து வந்தது. சென்னை மடிப்பாக்கத்துலேருந்து வந்துருக்கு. சின்ன கிழங்கு மாதிரி வந்தது. இப்போ பாருங்கள், 2-3 மாதத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வாழை மரம். அப்புறம் இந்த செடிலாம் வருது. அப்புறம் இதான் மஞ்சள் செடி. இது இது வாங்கினோம் ஹோம் டிப்போலேருந்து, மல்லிகைப்பூ செடி. அப்புறம் இது வீட்டுக்குள்ளே லெமன், மிளகா. இது முடக்கத்தான் ஓடிட்டுருக்கு கொடி, நல்லா வந்திருக்கு. இது முடக்கத்தான்.
முடக்கத்தான் கீரை அடையிலெல்லாம் போடலாம், அதுவும் வளருது. அப்புறம் அப்படியே இது வந்து ட்ராகன் பிளான்ட்டுன்பாங்க, அது என்னமோ பூச்சி வந்திருக்கு, சரி ஃபங்கஸ் இதெல்லாம் அடிச்சிருக்கேன். தேங்க்யூ வெரி மச் பார்த்ததுக்கு. இன்டோர் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்க, அது வேறு வீடியோஸ்லாம் பாருங்கள், என்னோடய வேறு வீடியோஸு, கெனேடியன் இமிக்ரேஷன், அப்புறம் வந்து இப்போ கொலு சீசன் வந்துருக்கிறதுனால கொலு வீடியோஸ் பாருங்கள். கொலு நிறையா இப்போ இந்த வருஷத்துக்கு கொலுவெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், அதெல்லாம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.